This is air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இன்றைக்கி தேதி வந்து 26 தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை. ஜெர்மனியில் இருக்க ஒரு நெஸ்லே கம்பெனியில் இருக்கேன். இங்கேருந்து லோடு ஏற்ற வந்திருக்கேன். இந்த லோடு எங்கடான்னா நெதர்லாந்து. ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னடான்னா, நம்ம வண்டியை சேல் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம வண்டி வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆக போகுது. அதனால் நேற்றுக்கு என்ன இங்கே விட்டுட்டு வான்னு கூப்பிட்டாங்க. நான் போகல. மேனேஜர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம எப்படி போக முடியும்? வண்டி எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, வண்டியில் இருக்க ரெக்கார்டில் எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, சும்மா எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக விட்டுட்டு வாங்கினாங்க. நான் போகல. அதுக்கப்புறம் இப்போ காலையில் நான் சொல்லிட்டேன், எனக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கும்போது கடுப்பாக இருந்தது. எனக்கு டேக்கோ ரினியூவலும் வருது. ஸோ அந்த டேக்கோ ரினியூவல் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு அடுத்த வாரத்திலே போகணும். ஸோ நான் ஒரே டைமாக இப்போ போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எனக்கு லோடு வந்து இப்போ நெதர்லாந்தில் போட்டிருக்காங்க. நெதர்லாந்தில் இறக்கிட்டு இந்த வண்டியை வந்து பெல்ஜியத்தில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பெல்ஜியமில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகும். என்னோடய கருத்து கணிப்புப்படி, என்னோடய அசம்சன் தான். இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. லோடு ஏற்ற வந்திருக்கேன், பார்ப்போம். லோடு ஏற்றிட்டு அடுத்து என்ன வண்டின்னு தெரில. டேக்கோ ரினியூவல் முடிச்சுட்டு வந்தால் தான் தெரியும். இந்த கம்பெனியில் வந்து என்ட்ரி போட்டேன். நம்மளோட டிஆர்சி, அப்புறம் நம்ம ட்ரக்கோட பேப்பர் எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. இங்கேயே வந்து டாய்லெட் ஷவர்லாம் இங்கே இருக்குது. கேபிள் வந்து சைடில் போட வேண்டிய கேபிள் வந்து இங்கேயே போட்டுக்க சொல்லிட்டாங்க. இந்த ரேம்ப் வந்து ஸ்பெஷல் ரேம்ப்பாக 5ஆம் நம்பர் ரேம்பில் விட சொல்லியிருக்காங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு வெளியில் வந்தோ இல்லை பேப்பரும் அவங்களே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், சரியாக தெரில. அப்புறம் கொண்டு வந்து இந்த பார்க்கிங்லேயே போட்டுட்டு இங்கே குளிப்போம். நம்ம இங்கே டாய்லெட் ஷவர் எல்லாமே இருக்குது. ஸோ குளிப்போம். 2:30 மணி ஆகுது. லோடு ஏற்றி சிஎம்ஆர் எல்லாமே வாங்கிட்டேன். அப்புறம் இங்கேயே ஷவர் இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஷவர் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். மொத்தம் 529 கிலோமீட்டர் தான் அன்லோடிங்க்கு. இப்போ ஒரு 300 கிலோமீட்ரு 350 கிலோமீட்ரு ஓட்டுவோம். நாளைக்கு காலைல 11 மணிக்கு அன்லோடிங்க. ஸோ ஒரு 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு அன்லோடிங் பண்ணுறதுக்கு. நேற்றுக்கு நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் வண்டி ஓட்டினேன். அப்புறம் ஒரு 250 கிலோமீட்டர் வந்து நிப்பாட்டிட்டேன். வந்து இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு லோடு இறக்கிட்டேன். எனக்கு நெதர்லாந்து வரும்போதே தெரியும், என் மேனேஜர் வந்து ஒர்க் ஷாப்புக்கு போக சொல்லுவாங்கன்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி ஒர்க் ஷாப்பில் போயிட்டு வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, நான் இன்றைக்கி போய் ஹேண்ட் ஓவர் பண்ணேன்னா எங்கடா தங்குறது? சனி ஞாயிறு சண்டே தான் எனக்கு வேன் வரும், இல்லை பேசிக் போகிறக்கு. எங்கடா தங்குறதுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பதிலும் சொல்லலை. ட்ரக்கு எக்ஸ்சேஞ்ச் பேப்பர் மட்டும் எழுதி வைக்க சொல்லிட்டாங்க. ட்ரக்கு ஹேண்ட் ஓவர் பேப்பரு அது மட்டும் எழுதிக்க சொல்கிறாங்க, ட்ரெய்லர் எக்ஸ்சேஞ்ச் பேப்பரு. சரி, ஓகே. நம்ம வண்டி எடுத்து இங்கேயே போட்டு ட்ரக்கில் இருக்க மட்கார்டெலாம் கலட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து மாட்டி விட்டுட்டு வண்டியெல்லாம் பேப்பர்லாம் எழுதிட்டு, எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு வண்டியில் இருக்க பேப்பர்லலாம் எழுதிட்டு, பழைய பிரச்சனை எது புது பிரச்சனை எதுன்னு நம்ம பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம். என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலை. பசிக்குது. சரி, ஓகே, எழுதிட்டு பார்ப்போமா. இங்கேருந்து கிளம்புவோம். ஒரு 239 கிலோமீட்டரில் எங்கள் ட்ரெய்லர் நிப்பாட்டுறக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கொண்டு போய் என் ட்ரெய்லர்லாம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரக்கை மட்டும் எடுத்து கொண்டு போய் நம்ம ஒர்க் ஷாப்பில் விடணுமா. ஏன்னா ஒர்க் ஷாப்பில் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும். அங்கே தேவையில்லாமல் இந்த ட்ரெய்லர் நின்றுச்சுன்னா அதை அவங்க ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோம். அதனால அவங்க ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி இருக்கும், அந்த வேர்ஹவுஸில் விட்டுருவாங்க எப்போவுமே. ரெண்டலுக்கு எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் கம்பெனியில். சரி, ஓகே, அப்படியே போவோம். 239 கிலோமீட்டர். இன்றைக்கி நைட்டு நான் வண்டியிலே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு மதியம் வரைக்கும் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்ப்பாங்க. அதனால் நாளைக்கு மதியம் காலையில் கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு, மணி வந்து 1:30 ஆகுது. கரெக்டாக பெல்ஜியம் பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். டேப் வேறு சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு, பிகின் கண்ட்ரி கொடுக்கலன்ட்டு. ஓகே, என்ட்ரி, ஓகே, பிகின் கண்ட்ரி, ஓகே, பெல்ஜியம், ஓகே, என்ட்ரி ஸ்டோர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, போகலாம். அப்படியே போயிட்டு எங்கேயாவது இன்னும் 189 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 100-150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்படியே வண்டி நிப்பாட்டி தூங்கிடுவோம்.
இந்த ஊரில் இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்னடான்னா, போயிட்டுருக்கவங்க ஏதாவது எமர்ஜென்சி சடன் பிரேக் அடிக்க போகிறாங்க, முன்னாடி டிராஃபிக்காக இருக்குன்னா பின்னாடி வரவங்களுக்கும் தெரியணுன்றக்காக ஹசார் லைட்னு சொல்லக்கூடிய இந்த இண்டிகேட்டரை வந்து போட்டுருவாங்க. அதை வச்சு நம்மளும் உஷாராயிக்கலாம். நம்மளும் நமக்கு பின்னாடி வர்றவங்கள வார்ன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லைட்டை போட்டுட்டோம்னா அவங்களுக்கும் தெரியும் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ஒரு நல்ல பழக்கம் இந்த ஊரில் இருக்க மக்களுக்கு இடையில் இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடுற ஒரு விஷயம். 3:30 மணி ஆகுது. கொண்டாந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டேன். சரி, வாஷிங் மிஷினை தொலைகிட்டே வந்தேன். நல்ல வேலை நான் நிப்பாட்டின பார்க்கிங்கில் வாஷிங் மிஷின் இருக்குது. போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் துவைப்போம். ஏன்னா நம்ம ரூமுக்கு போயிட்டோம்னா அப்புறம் கையில் தான் துவைக்கணும். காலைல மணி 4:30 ஆகுது. நேற்று ஈவினிங் நான் குளிக்க போனேன். அப்போவே பஸ்ஸு என்னோடய பிக்கப் பண்ணிட்டு போகிற வேன் வந்துருச்சான். என்னோடய சர்வீஸ் சென்டரில் இருக்கேன், நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டான். என் மேனேஜர் சொன்னாங்க சண்டே தான் வேன் வரும்ன்ட்டு. ஆனால் வந்துட்டு இப்போவே வேன் வந்துட்டு அவன் எப்போ வர நைட்டு ரெஸ்ட்டை பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு வான்றான். வந்து நான் இருக்கிற இடத்துக்குள்ள பக்கத்தில் போட்டுக்கோன்றான். பிரேக்லாம் ரெஸ்ட்லாம் பிரேக் பண்ண முடியாதுடா, நீ வீட்டுக்கு தானே போகிற. நம்ம வந்துட்டு அதாவது இப்போ லித்வானியா நம்பர் பிளேட் கொண்ட வண்டி, இந்த வண்டியிலே நான் பேஸுக்கு போகிறேன்னா எனக்கு வந்து 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டிரைவிங் டைம் கிடைக்கும். அதாவது நான் பேஸுக்கு போகிறேன்ற பட்சத்தில் அப்படி அந்த மாதிரி இந்த வண்டியில் நான் போகணுன்னா அப்படி பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டிரைவிங் டைம் எடுத்து ஓட்டலாம், பிரச்சனை கிடையாது. அது வந்து ரூல்ஸ்லேயே இருக்குது. அது அவன் பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு வான். நான் முடியாதுடா, நான் இங்கேயே நிப்பாட்டிட்டு 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு முடிஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் இதுதான் வண்டி, இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்த டிரைவரை மேபி எங்கேயாவது ஒரு வண்டியில் கொண்டு போய் ஏற்றி விட்ற மாதிரி இருக்கும். ஏற்றி விட்டுட்டு அந்த வண்டியில் இருக்க டிரைவரும் நானும் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பேஸுக்கு. அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் வாய்ப்பு. என்னன்னு தெரியல. இல்லை அந்த டிரைவர் என் வண்டி எடுத்துக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என் வண்டி தான் சேல் ஆகிடுச்சு, போகுது. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ரெட் கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக எங்கள் ட்ரெய்லராக நிற்கும். உள்ளே நிற்கிறது ஃபுல்லாக எங்கள் வண்டிங்க நிறையா. இந்த ஸ்பேஸை வந்து ரெண்டலுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க பார்க் பண்ணிக்குவாங்க. இங்கே தான் பார்க் பண்ணணும். பார்க் பண்ணுறதுக்கு ட்ரெய்லர் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த மட் கார்டை எடுத்து போட்டு கீழே மாட்டிடணும். இல்லைனா அப்புறம் ஏறி எடுக்க முடியாது. அதை எங்கள் கம்பெனி வண்டிங்களே இங்கே நிறையா நிற்கும் பாருங்கள். ட்ரெய்லர் நிற்கிது, வண்டி நிற்கிது, எல்லாமே நிற்கும் நிறையா. இதை நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுப்போம். எதுக்குடான்னா யாருமே இல்லை. ஏன் வண்டி எவ்வளோ தள்ளி பார்க் பண்ணியிருக்கேன்டானா, சப்போஸ் இந்த வண்டியை வெளியே எடுத்தால் என் ட்ரெய்லரை மூவ் பண்ணாமலே இதில் கட்டாகி போயிடும். அதுக்காக தான் இவ்வளோ தள்ளி உள்ளே தள்ளி பார்க் பண்ணியிருக்கேன். யாரும் இல்லைன்றப்போ நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எந்த டேமேஜும் இல்லை அப்படின்றதுக்காக. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு ரப்பர் மட்டும்தான் இது மிஸ்ஸிங். மற்றது எல்லாமே ஓகே தான் இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும். நம்மளோட ட்ரக்கை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். பெரிய வேலையாக இருந்தது. ஓகே, 2-3 பேர் போகிறோமா பேஸுக்கு அப்படின்னு தான் அவர் சொன்னார். என்னென்னு தெரில, பார்ப்போம். அவரும் சொல்லிட்டாரு 3 பேர் வராங்க, நீ வண்டி ஓட்டாத தூங்குடா அப்படின்ட்டாரு. பார்ப்போம், கொடுத்தாங்கன்னா ஓட்டுவோம், இல்லைனா கம்முன்னு தூங்குவோம். ஓட்டாத வரைக்கும் சந்தோஷம்.
ஏன்னா ஓட்டி ஏதாவது ஃபைன் வாங்கிட்டோம்னா நம்ம தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். நம்ம வண்டி கூட நம்ம ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகாது. பட் ஆனால் இது வந்து எப்படி போகும்னு தெரியாது, போயிடும். அவர் வாங்கி கொடுத்துருக்காரு சாப்பிட்றதுக்காக, நம்மளும் அவருக்கு எதாவது வாங்கி கொடுப்போம் லேட்டர். மணி ஆகுது. ஃப்ரான்ஸில் ஒரு டிரைவர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இது எங்கள் கம்பெனி வண்டி. அடுத்து இங்கே ஒரு வண்டி நிற்கிது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வண்டி நிற்கிது. இத்தனை வண்டி எங்கள் கம்பெனி வண்டி நிற்கிது. ஆனால் எங்கள் இடத்துல ஒரு டாய்லெட் வசதியே இல்லை. இங்கே தான் வீக்கெண்ட் பார்க்கிங்னு கொடுத்துருக்காங்க. என்னத்த சொல்கிறது. சரி, ஓகே. வெயில் வேறு கொளுத்தி எடுக்குது. வண்டியில் வேறு ஏசி ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஏசி இருக்குது, கேஸ் இல்லை. ஏசி கேஸ் இல்லை, கூலிங்கே இல்லை. நைட்டு ஒரு 11:53 ஆகுது. ஜெர்மனியில் இன்னொருத்தரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதேமாக நாளைக்கு மதியம் தான் போவோன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, கூட்டம் இப்போ ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன், பார்ப்போம். காலைல விடிஞ்சதும் பார்ப்போம். குட் நைட். நைட்டு 1:30 மணி ஆகுது. மறுபடியும் இன்னொரு டிரைவர் பிக்கப்பு. இந்த வண்டிக்கான டிரைவர் நாளைக்கு காலையில் வேறு பஸ்ஸில் வேறு வேனில் வருவாங்க போல். எல்லா பேரும் பே பார்க்கிங்கில் தான் நிற்கிறாங்க. நமக்கு மட்டும் ஒரு நாள் கூட பே பார்க்கிங் போட மாட்டுறாங்க. மணி ஒரு 2:30 மணி ஆகுது. அடுத்து ஒருத்தரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வேர்ல்டில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி ரோடு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெர்மனியில் வந்து நோ ஸ்பீட் லிமிட். இந்த ஹைவேக்கு வந்து இவ்வளோ தான் நீங்கள் போகணுன்ற ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. போய்கிட்டே எவ்வளோ ஸ்பீடு உங்களால் முடியுமோ அந்த ஸ்பீடில் நீங்கள் போய்க்கலாம். அதில் ஒரு ஹைவே தான் இந்த ஹைவே. இதோட பேர் என்னன்னு தெரில. இந்த ஹைவேவோட பேர் ஆட்டோபான்னு சொல்லுவாங்க. அது வந்து லாரிக்கு பொருந்தாது, ஒன்லி காருக்கு மட்டும்தான் பொருந்தும். லாரிக்கெலாம் ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே தான் போகணும். விடிஞ்சிருது. போலாண்டுக்கு பக்கத்தில் இருக்கும். காலைல 9:51 ஆகுது. போலாண்டுக்கு வந்துட்டோம். போலாண்டில் இருக்கக்கூடிய டோல் பிளாசா. போலாண்டு ஊரே வந்து ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. யார் இவங்க? இதை டெக்கரேட் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு கோஸ்ட் ஹண்டர்ஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் வர மாதிரி கோஸ்ட் பஸ்டர்ஸ் மாதிரி. அங்கிட்ட ஒருத்தவங்க போனாங்களா? அங்கே லைனில் நின்று தான் டோல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே ஹார்ன் அடிக்கல. இதே நம்ம ஊராக இருந்தால் கேன்னு அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த பக்கம் லாஸ்ட்டில் ஒரு பழைய கார் போயிட்டுருக்கு. சாயந்தரம் மணி 5:30 ஆகுது. இன்னும் போலாண்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு இடத்த நான் ட்ரிப்புக்கு போகவே காட்டியிருப்பேன். இது என்னவோ எங்கள் கம்பெனி பேர் போட்டே இருக்குது. என்னன்னு தெரில. எங்கள் கம்பெனி வண்டிங்களாக தான் நிறையாவும் நிற்கிது. ஒரு வேளை எங்கள் கம்பெனியோட ஒர்க் ஷாப்பா இல்லை என்னன்னு தெரில. இது போலாண்ட்லேருந்து லித்துவேனியாக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே இருக்குது. 800 meters, turn left. கம்பெனியோட லொகேஷன் பின்னாடி இருக்குது. Head southwest. In 600 meters, turn right. வரும்போது எல்லாம் பனி பொழிஞ்சு மரம்லாம் தலை இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாம் ஃபுல்லாக தலைஞ்சிருச்சா, அதனால் அடையாளம் தெரியல. ஓகே, நைட்டு 12 மணி ஆகுது கரெக்டாக. நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேரை நான் மீட் பண்ணேன். அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம்
என்னை ஃபஸ்ட் டைமாக என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து பார்க்க வந்த ஒரு எல்வின் ப்ரோ. அவரும் வருவாருன்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட்றேன் அவரை. வந்தாருன்னா இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஏற்கனவே அவரை பற்றி ஒரு வீடியோவில் சொன்னால் நான் அவரே பார்க்கல. இந்த தடவை வரட்டும் அவரை, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். மீன் குழம்புனா அவருக்கு பிடிக்கும். ஸோ மீன் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். போய் செய்வோம், செஞ்சுட்டு வர சொல்லுவோம் ப்ரோவை, சாப்பிட வர சொல்லுவோம்.